இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரிக்வெஸ்டட் ரெசிபி பீட்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே ஈஸி. இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 1, ஒரு பவுலில் 1/4 கப் வார்மான வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. கை வச்சு தொட்டு பார்க்கும்போது மிதமான சூட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதுலேயே வந்து 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் வந்து நம்ம கடையிலேயே கிடைக்கும். இல்லைனா இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் கிடைச்சா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்திருக்கு. இதுலேயே வந்து நம்ம 2 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கணும். இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இதில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மாவு ரெடி பண்ணின பிறகு இதுலேயே கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி, உங்ககிட்ட ஆலிவ் ஆயில் இருந்தால் கூட நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து நார்மலான ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு காட்டன் கிளாத் வச்சு இதை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம். நான் வீடியோக்காக மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். அப்போ தான் வந்து மாவு நல்லா டபுள் ஆகுறது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது நல்லாவே புரியும். இப்போ இது வந்து 4 மணி நேரம் வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ நல்லா ஊறிட்டுருக்க இந்த கேப்பில் பீஸாக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு 3 தக்காளி அதிலே போட்டுடணும். ஒரு 10-15 பூண்டையும் அதிலே போட்டுடணும். ஒரு 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இந்த தக்காளி, இந்த பூண்டு இதெல்லாம் ஆறிட்டுருக்க இந்த கேப்பில் நம்ம வந்து பன்னீர் இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து பன்னீர் பீஸா தான் பண்ணிக்க போகிறேன். உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கார்ன் வேணும் அப்படின்னா கார்ன் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை சிக்கன் வேணும் அப்படின்னா நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட விருப்பம் தான். இப்போ இந்த பன்னீரை இந்த மாதிரி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணின பிறகு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதுலேயே 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா. இது வந்து ஆப்ஷனல் தான். இதுலேயே 1/2 ஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணின பிறகு இதுலேயே நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்தா பன்னீரை இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணாலே போதும். அதோட எசன்ஸ் எல்லாம் நல்லா பன்னீரில் சூப்பராகவே இறங்கிடும். இப்போ அவ்வளோதான், பன்னீர் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ பன்னீரை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடியே ஆற வச்சுருந்த தக்காளி, பூண்டு இது எல்லாமே நல்லா ஆறிருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்க போகிறோம். தக்காளியில் வந்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடியே பன்னீர் ஃப்ரை பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். அதுலேயே வந்து நல்லா பொடியாக நறுக்கின வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் ஜஸ்ட்டு மிக்சர் ஜாரில் ஒரு ஓட்டி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாமல் லைட்டாக கட் பண்ண மாதிரி ஒரே ஒரு சுற்று மட்டும் மிக்சர் ஜாரில் சுற்றி எடுத்துக்கிட்டேன். இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ நம்ம ஆல்ரெடியே பேஸ்ட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா கொதிச்சு வரும்போது இதுலேயே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயே 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். பீஸா சாஸ் வந்து நல்லா கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கணும். உங்ககிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மலாக இருக்க மிளகாய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே வந்து கொஞ்சமாக ஒரிகானோ ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம பீஸா சாஸும் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ பீஸா சீசனிங்க்கு வந்து நம்ம சில்லி ஃப்ளெக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் 6 வரமிளகா ஆட் பண்ணிக்கணும். அதுலேயே ஒரே 1 ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கிட்டு அதுலேயே 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இந்த சில்லி ஃப்ளேக்ஸை வந்து நம்ம ஒரிகானோ இல்லை மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இதெல்லாத்துக்கும் பொதுவாக நம்ம பீஸாக்கு மேலே வந்து தூவி கூட விட்டுக்கலாம். இது வரைக்குமே நமக்கு போதும். இல்லை இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காக இந்த மாதிரி மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ்ன்னு சொல்லியே கடையில் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பேக்கேஜ் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல் தான். இதோட லிங்க் கிடைச்சது அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். இப்போ நான் 2 டீஸ்பூன் பீட்சா மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் எடுத்திருக்கேன்.
அடுத்த ஸ்டெப் நம்பர் 3. இப்போ நம்ம 4 மணி நேரம் கழித்து மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது நல்லா பாருங்கள் எந்த அளவுக்கு டபுளாகி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்னு. ஈஸ்ட்டும் பாருங்கள் நல்லா சூப்பராகவே வந்து ஃபார்ம் ஆகி வந்திருக்கு. அதோட கார்னர் எல்லாம் செக் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன கோடு மாதிரி வந்துச்சு அப்படின்னா பர்ஃபெக்டாக ஈஸ்ட்டும் நல்லா ஆக்டிவேட் ஆகி மாவு சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கணும். மாவு ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சிடணும். அடுத்து நல்ல ஒரு கனமான கடாயில் உப்பு ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு கடாய் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, நீங்கள் வந்து குக்கர் இருந்தால் கூட குக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். ஈக்குவலாக தட்டி விட்டுட்டு மேலே வந்து ஒரு பிளேட் வச்சு விட்டுறணும். உங்ககிட்ட இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் உள்ள பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நார்மல் பிளேட்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகட்டும். இதை அப்படியே விட்டுருங்க டிஸ்டர்ப் பண்ணாமல். இப்போ மாவை வந்து நல்லா 3ஆக பிரித்து வச்சாச்சு. அடுத்து ஒரு கனமான ஒரு பிளேட் எடுத்துக்கணும். அதுலேயே கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுறணும். அதுக்கு மேலேயே கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம மாவை வந்து இது மேலே வச்சு நல்லா தட்டிக்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா தட்டி தட்டி விடுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கை யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி ஸ்ப்ரெட் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து பேஸ் வந்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ அந்த எட்ஜஸ் இருக்கும் இல்லைங்களா, அந்த எட்ஜஸை வந்து நல்லா வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. ஜஸ்ட்டு ஒரே ஒரு லேயர் மட்டும் ஃபோல்ட் பண்ணாலே போதும். ரொம்ப நல்லா மொந்தமாக இருக்க அளவுக்கெல்லாம் ஃபோல்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம கடையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நல்லா வந்து கொஞ்சம் மொந்தமாக நல்லா ஃபோல்ட் பண்ணி விட்டுருப்பாங்க. அவங்க வந்து அவன் யூஸ் பண்ணி பண்ணுறதால அது வந்து பர்ஃபெக்டாக வரும். பட் நம்ம வீட்டில் கடாயிலலாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஜஸ்ட்டு ஒரே ஒரு லேயர் மட்டும் அந்த எட்ஜில் ஃபோல்ட் பண்ணாலே போதும். ஒருவேளை நீங்கள் அவனில் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் நல்லா திக்காகவே ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த பீஸா பேஸில் சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டு விட்டுறணும். அப்போ தான் வந்து நம்ம பீஸா சாஸ் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து நல்லாவே அந்த பேஸில் வந்து நல்லா இறங்கும். இப்போ நான் வந்து இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி தட்டி தட்டி விட்டு அழகாக ரவுண்ட் ஷேப்க்கு கொண்டு வந்துடணும். அந்த எட்ஜஸை மட்டும் நல்லா சூப்பராக கை வச்சு மடித்து விட்டுறணும். இப்போ அதுலேயே சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டு விட்டுறணும். இப்போ இது வந்து 3ஆவதாக ரெடி பண்ணியிருந்த பீஸா. உங்களுக்கு எந்த மாதிரி வருதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் 3 பீஸா வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். அடுத்து பீஸாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியன்ட் வந்து மொசரெல்லா சீஸ் தான். இது வந்து பீஸா சீஸ்னே சொல்லி நம்ம கடையில் வந்து கிடைக்கும். சூப்பர் மார்க்கெட்லலாம் அவைலபிளாக இருக்கும். இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீஸை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எல்லாம் ஆட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நல்லா துருவி தான் ஆட் பண்ணிக்கணும். ஒருவேளை இந்த மொசரெல்லா சீஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நார்மலாக வந்து ஸ்லைசஸாக வந்து கடையில் கிடைக்கும். சீஸ் ஸ்லைஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் அது யூஸ் பண்ணி கூட பீஸா பண்ணிக்கலாம். இல்லை அதுவும் கிடைக்கல அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து மொசரெல்லா சீஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், மொசரெல்லா சீஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ அவ்வளோதான், எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம டாப்பிங்ஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிடலாம். பீஸாக்கு ஆல்ரெடியே ரெடி பண்ணி வச்சுருந்த சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கு மேலேயே வந்து மொசரெல்லா சீஸையும் ஆட் பண்ணிக்கணும். உங்களோட விருப்பம் தான், நீங்கள் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா சீஸியாக கிடைக்கும். சீஸ் வந்து அவ்வளோ சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு மேலேயே வந்து உங்களுக்கு என்ன விருப்பமான வெஜிடபிள்ஸ் எல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் வச்சுக்கலாம். நான் வந்து குடமிளகாய் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலேயே கொஞ்சமாக வந்து வெங்காயமும் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே வந்து உங்களுடைய விருப்பம்தான். இப்போ இதுலேயே நம்ம ஆல்ரெடி நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா பன்னீரையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நிறையாவே குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாம் வச்சுட்ட பிறகு கடைசியாக கொஞ்சமாக சீஸ் ஆட் பண்ணிக்கணும்.
இப்போ அடுத்த பேஸும் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு லேயர் வந்து பீட்சா சாஸ் வச்சுக்கணும், அதுக்கு மேலேயே மொசரெல்லா சீஸ் வைக்கணும், அதுக்கு மேலேயே கொடமிளகா, வெங்காயம், அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீரெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். இவ்வளோதான். இது வந்து உங்களோட ஆப்ஷன் தான், உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டில் நீங்கள் சூப்பராக பண்ணிக்கலாம். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆயிடுச்சு, ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீட்சா பிளேட்டை வந்து இது மேலே வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி 15லிருந்து 20 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு மேலே குக் பண்ண வேணாம். உங்களுக்கு கண்ணால் பார்த்தாலே தெரியும் சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் ஒரு 15 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணாலே போதும். ரொம்ப குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பீஸாவோட பேஸ் வந்து லைட்டாக ஹார்டாயிரும், சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு 15 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணாலே போதும். நல்லா சாஃப்டான ஸ்மூத்தான பீஸா வந்து நம்ம வீட்டிலே பண்ணிக்க முடியும். தயவு செஞ்சு ஓவர் குக் பண்ணிடாதீங்க. 15 நிமிஷம் குக் ஆயிருச்சு. சீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மெல்ட் ஆகி கீழே வந்துருச்சு. ஸோ ஒன்றும் இல்லை, அதை லைட்டாக எடுத்து மட்டும் விட்டுறலாம். ரொம்ப அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து தீஞ்சு போயிடும். நம்ம இந்த பீஸாக்கு வந்து ஆல்ரெடி மாவு ரெடி பண்ணும்போது அந்த கார்னர் எல்லாம் நல்லா ஃபோல்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா கனமாக வந்து ஃபோல்ட் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி சீஸ்லாம் இறங்கியும் வராது. பட் நம்ம வீட்டிலேயே வந்து நார்மலாக அடுப்பில் செய்யும்போது இந்த மாதிரி தான் பண்ணிக்கணும். எட்ஜஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஃபோல்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது சாப்பிடும்போது நல்லா ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இன்னொரு 5 நிமிஷம் மட்டும் குக் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பீஸாவும் ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. சீஸும் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ இது ஒன்று ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லா பீஸாவையும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீஸா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்கு அப்படின்னு. இந்த பீஸாவும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இந்த பீஸா வந்து மெத்தட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தாலும் வீட்டிலே பண்ணும்போது ரொம்பவே ஈஸி தான். மேக்ஸிமம் வந்து மாவு வந்து ஊறுறதுக்கு மட்டும்தான் 4 மணி நேரம் ஆகும். மற்றபடி இந்த 4 ஹவர்ஸ்க்குள்ளேயே நம்ம எல்லாத்தையுமே பக்காவாக ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டான நீட்டான பீஸா வந்து நம்ம வீட்டிலே பண்ணிக்க முடியும். பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு. சீஸும் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. பார்க்கவும் நல்லாவே சூப்பராக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சீஸியாக ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு. சீஸும் பாருங்கள் நல்லா சூப்பராகவே இருக்குது. இதை நான் சாப்பிட்டு காட்டுறேன். டேஸ்ட் வைஸ் வேறு லெவலில் இருந்தது. நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓவன் எதுவுமே இல்லாமல் வீட்டிலேயே வந்து நம்மளால் பீஸா வந்து ஷாப்பை விட ரொம்ப பெட்டரான டேஸ்ட்லேயே வந்து நம்ம வீட்டிலே பீஸாலாம் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து இது மேலே ஆட் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டான சூப்பரான பீஸா வந்து நமக்கு கிடைக்கும். பாருங்கள் இது 3வது பீட்சா. இதுவும் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு. நீங்கள் இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக உங்களுக்காக ஒரு போனஸ் டிப்ஸ் சொல்ல போகிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடியே வந்து ஈஸ்ட் வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவுக்கு கீழே வந்து நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க, சிஸ்டர் நீங்கள் இந்த ஈஸ்ட் யூஸ் பண்ணி வந்து பீட்சா பண்ணுங்கள், ப்ரெட்டு பண்ணுங்கள், இல்லைனா வந்து ஏதாச்சும் பன் ரெசிபி ஏதாவது போஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. உங்களோட ரிக்வஸ்ட்டுக்காக நான் அந்த ஈஸ்ட்டை யூஸ் பண்ணி வந்து பால் பன் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஆனால் நான் பண்ண அந்த பால் பன்னில் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு எனக்கு தெரியல. நார்மலாக பாலோ இல்லை வந்து பட்டரோ அப்படி வந்து அப்ளை பண்ணி நம்ம குக் பண்ணும்போது அதோட கலர் வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகும். அந்த லேயர்ஸ் வந்து ப்ரௌன் கலர்லேயும் உள்ளே வந்து ஒயிட் கலர்லேயும் இருக்கணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பிரெட் ரெசிபீஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கலர் மட்டும்தான் எனக்கு வந்து சேஞ்ச் ஆகலை, மற்றபடிக்கு 100% பர்ஃபெக்டாகவே இருந்தது. பட் நான் ஏன் அதை இங்கே சொல்கிறேன் அப்படின்னா நம்ம அந்த ஈஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பீட்சா பண்ணிக்கலாம். பீட்சாக்கு வந்து பர்ஃபெக்டாகவே வரும். பாருங்கள் இந்த மாவுக்கு வந்து நான் ஹோம்மேட் ஈஸ்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 4 ஹவர்ஸ்லேயே வந்து எனக்கு நல்லாவே டபுள் ஆகி தான் வந்திருந்தது. நார்மல் ஈஸ்ட்டுக்கும் இதுக்கும் ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை, ஓரளவுக்கு சேமாக தான் இருந்தது.
அது நல்லா குக் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெட்டு நம்ம நார்மலாக ஈஸ்டெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணும்போது எந்தளவுக்கு நல்லா ப்ளஃபியாக நல்லா உப்பி வருமோ அதே மாதிரி தான் ஹோம்மேட் ஈஸ்ட்டும் நல்லாவே வந்திருந்தது. அது யூஸ் பண்ணி பன் பண்ண முடியுமா, இல்லை நான் என்ன தப்பு பண்ணுன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் அந்த ஹோம்மேட் ஈஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த பீஸா வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இந்த பீஸா ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அதனால் இந்த வீடியோலையும் வந்து நம்ம வியூவர்ஸுடைய ஃபீட்பேக் வந்து என்னால் இதில் இன்க்ளூட் பண்ண முடியல. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வியூவர்ஸுடைய ஃபீட்பேக் மட்டுமே ஒரு செப்பரேட் வீடியோவாகவே நான் போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த பீஸா ரெசிபி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.